ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தல். யோர்தானின் கிழக்கே சவக்கடலுக்கு அருகே மக்கரஸ் என்ற கோட்டை இருந்தது. மிகவும் பாதுகாப்பான இந்த அரணுக்குள் ஏரோது அந்திப்பாவின் அரண்மனையும் சுமார் 7,000 பேர் அமரக்கூடிய முற்றமும் அவற்றின் கீழே பாதாள சிறையும் இருந்தது. அந்த சிறையில்தான் யோவான் ஸ்நானன் காவல் வைக்கப்பட்டிருந்தார். அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சவக்கடலின் பின்னணியில் உள்ள ஏரோது அந்திப்பாவின் மாக்கரஸ் கோட்டை, அரண்மனை மற்றும் நடன அரங்கின் தூண்களை இங்கே காணலாம். தனது பிறந்த நாளை கொண்டாட கலீலியாவில் உள்ள தலைநகரிலிருந்து பெரேயாவில் உள்ள இந்த கோட்டைக்கு வந்திருந்த ஏரோது ஆடல், பாடல் மற்றும் களியாட்டில் திளைத்த போது மது மயக்கத்தில் தனது வளர்ப்பு மகள் ஏரோதியாளுக்கும் ஏரோதின் சகோதரன் பிலிப்புவுக்கும் பிறந்தவள் சலோமியை நடனம் பண்ண அழைக்கிறான். அவளின் நடனத்தில் குஷிப்பட்ட ஏரோது சற்றும் யோசிக்காமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று போதையில் வசனம் பேச, சலோமி தன் வஞ்சகத்தாயின் ஆலோசனைப்படி யோவானின் தலையை கேட்கிறாள். மனிதரை பிரியப்படுத்த யோவான் மீது ஒருவித அக்கறை இருந்தும் யோவானின் தலையை வெட்டி தாளத்தில் கொடுக்க ஏரோது கட்டளையிடுகிறான். வெட்டப்பட்ட யோவானின் தலையை சலோமி தனது தாயிடம் கொடுக்கிறாள். நய வஞ்சகமும் கொடூர குணமும் கொண்ட சீர்கெட்ட தாயும் மகளும் இணைந்து செய்த கொடுமை இது. மனிதரை பிரியப்படுத்த ஏரோது தனக்கு உடன்பாடு இல்லாத செயலுக்கு ஒப்புக் கொடுத்த இன்னும் ஒரு நிகழ்ச்சி பின்னாளில் நடந்தது. அது குற்றமற்றவர் என்று அறிந்தும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள சம்மதித்த செயல்.